வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறபவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் சிந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இல்லை, மோடியே தன்னை பிரம்மாத்மானால தான் நான் படைக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நான் ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர் கிடையாது, நான் பயாலஜிக்கலான ஒரு ஹியூமன் கிடையாது அப்படின்னு அவரே தன்னையே சொல்லிக்கிறாருல்ல. அது சர்வாதிகாரத்தோட உச்சம். சர்வாதிகாரிகள் என்ன ஆவாங்கன்னா, அவங்க தன்னை, அதாவது அது சுய மோகம்னு சொல்லுவாங்க. தன்னை மோகித்து மோகித்து, இந்த நார்சிசம்னு சொல்லுவாங்க. தன்னை மோகித்து மோகித்து ஒரு கட்டத்துல ஒரு உச்சத்துக்கு போயிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சம்பித் பத்ரான்னு ஒருத்தர் ஒடிசாவில் அவர் ஒடிசாவை சேர்ந்தவர், எலெக்ஷன்ல பங்கெடுக்கிறாரு. மக்கள்கிட்ட போய் என்ன சொல்றாருன்னா, மக்கள் மோடிய நேசிக்கிறாங்களாம். மக்கள் மட்டும் இல்ல, பூரி ஜெகநாதரான கடவுளே மோடியின் பக்தரா இருக்காராம். அப்படி சொல்லிட்டாரு. மக்கள் கொதிச்சுட்டாங்க. ஆனா அதை சொல்ற அந்த தைரியம் அவருக்கு எங்க இருந்து வருதுன்னா, அப்படி சொன்னாதான் மோடிக்கு பிடிக்கும். நீங்க கடவுள், உங்களை வீழ்த்த யாருமே இல்லை, எதிர்க்க உங்களுக்கு எதிரியே இல்லை, நீங்க செய்யறதுல மாதம் மும்மாறி பொழிகிறது, மக்கள் சிறப்பா இருக்காங்க, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக கடவுள் என்ன அந்த பூமியில படைச்சிருக்காரு. அதாவது கடவுள் படைத்தார் என்று பொதுவாக நம்புவது மக்களோட நம்பிக்கை. நம்ம அதுக்குள்ள போல. ஆனா தானே கடவுள் என்று நம்புகிறவர் தான் தான் மனித பிறவியாக மற்ற மனுஷங்க பிறக்கிற மாதிரி தான் நம் கடவுள் படைச்சாருன்னு ஒத்துக்கிறதுல உனக்கு என்னையா பிரச்சனை? நான் தான் கேட்கிறேன். எல்லா மனுஷனும் எப்படி பிறந்தானோ அப்படிதான் நீயும் பிறந்தேன்னு ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் தலையில பிறந்தேனா, தோல்ல பிறந்தேனா, காலில் பிறந்தேன்னு இந்த பிரிவினை ஏற்கனவே பிறப்புல நீங்க விதிக்கும் போது இவர் என்ன ஒரு படி மேல போறாருன்னா, நான் மனுஷனாவே பிறக்கலன்றாரு. மனிதர்கள் பிறக்கிற விதத்தில் நான் பிறக்கலன்றாரு. இது உனக்கு ஒரு தாழ் மனப்பான்மை அல்லது ஒரு ஒரு அதீதமான சுய மோகத்தோட வெளிப்பாடு. இவர் பிரதமரா இருக்கிறதோட ஆபத்தே இதுதான்ற நானு. இவருக்கு சுத்தி இருக்கிற இப்ப அதானி முக்கியமானவரா தெரிவாரு, அம்பானி முக்கியமானவரா தெரிவாரு, இவரை புகழ்ந்து இவருக்கு காசு அள்ளி கொடுக்குறவங்க முக்கியமானவங்களா தெரிவாங்க. ஆனா அன்றாடம் வாழ்க்கை பாட்டுக்கே போராடிட்டு இருக்கிற 200 ரூபாய் 500 ரூபாய் கூலியோட வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களை பார்க்கவே மாட்டாருங்க இவரு. அவ்வளவு பெரிய படைப்புனா, கொரோனா காலத்துல சாதாரண மக்கள் தெரு தெருவா நடந்த போது இவரு அவ்வளவுதான், இவரு உயிரே கடவுள் பரமாத்மா கொடுத்தது இல்ல. அப்புறம் ஏன் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு மயிலுக்கு தீனி போட்டு இருந்தாரு? வெளில வரணும் இல்ல? மக்கள்லாம் தடுப்பூசி வர்றதுக்கு முன்னால ஊரடங்குன்னு சொல்லும்போது மோடி என்னவா இருந்தாரு? நீங்க பாருங்க. தயவு செஞ்சு இந்த பிரதமர் மோடியுடைய இந்த பேச்சு 2 விதமான ஆபத்தை காட்டுது. ஒண்ணு, நான் சாமானிய மனிதன் இல்லை என்று சொல்லி அந்த மக்களோட வாழ்க்கையிலிருந்து தனக்கு ஏதோ ஒரு 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 உன்னதமான இடம் இருக்கு. 2வது, தன்னை யாரும் கட்டுப்படுத்த ஆள் இல்லைங்கிற நினைப்பு இருக்கு அவருக்கு. கடவுளே சிறப்பா படைச்சாருன்னு சொன்னா என்ன கேள்வி கேட்க யாருமே இல்லைங்கிறது இருக்கு அதுல. இது 2மே நல்லது இல்லை. இன்னொன்னு, இந்த எலெக்ஷனை பத்தி அச்சம் வருவதற்கு காரணம் இன்றைக்கு வெளிவந்திருக்கிற ஊழல். தயவு செய்து இந்த ஊழலை சாதாரணமாக எடுத்து விடாதீர்கள். தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு உயர் மின் கட்டணத்தை செலுத்துறாங்கன்னா இன்றைக்கு வெளிவந்திருக்கிற ஊழல். இன்னைக்கு ஊடகங்கள் பேசல, நாம பேச வேண்டியிருக்கு. இந்த ஊழலுடைய அதீதமான அளவு. இப்ப அதானிங்கிற ஒரு நபருங்க, அவரு இந்தோனேஷியாவில இருந்து நிலக்கரி வாங்குறாரு. நிலக்கரி தரம் குறைந்த நிலக்கரி. அதை $28 $22 ரொம்ப குறைந்த விலைக்கு வாங்குறாரு. வாங்கிட்டு கப்பல்ல அதை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. கொண்டு வரும்போதே சிங்கப்பூர்ல வேற ஒரு கம்பெனி பேர்ல அந்த இன்வாய்ஸை மாத்துறாங்க. அதுல அந்த நிலக்கரியுடைய தரத்தை உயர்த்தி காட்டுறாங்க. அதற்கு பிறகு இந்தியாவுக்கு வரும்போது இன்னொரு இன்வாய்ஸை மாத்துறாங்க. அதுல நிலக்கரி உயர்தரமான, கிட்டத்தட்ட முதல் தரத்துக்கு நிகரான நிலக்கரின்னு மாத்துறாங்க. எரித்தால் 3500 கலோரி வரக்கூடிய ஒரு கெல்வின் வரக்கூடிய அந்த 3500 கேன்னு சொல்ற அந்த நம்பர்ல இருக்கிறத 6000 கே வரும்னு சொல்லிட்டு நம்பர் மாத்தி காட்டுறாங்க. அதை தமிழ்நாட்டு மின்சார வாரியத்துக்கிட்ட வித்திருக்காங்க. எடப்பாடியும் மோடியும் கூட்டணி. தமிழ்நாட்டு மின்சார வாரியம் தரமில்லாத நிலக்கரியை தரமான நிலக்கரியாக வாங்குது. இந்த 2யுமே இன்வாய்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது சிங்கப்பூர் இன்வாய்ஸ், இந்தோனேஷியா இன்வாய்ஸ், விர்ஜின் ஐலாண்ட் இன்வாய்ஸ், அப்புறம் முத்ரா துறைமுகத்துக்குள்ள நுழைந்த இன்வாய்ஸ். இறக்குமதி பண்ணது அதானி, வாங்கினது டான்ஜெட்கோ அதிமுக காலத்துல. அப்போ இருவருக்கும் தானே பிரச்சனை, இல்லைங்க மோடி வராது? மோடி தான் வராரு. ஏன்னா இது சர்வதேச அளவில் நடந்த வர்த்தகம். சர்வதேச வர்த்தகத்துல என்ன பொருள் இறக்குமதி ஆகுது, என்ன பொருள் ஏற்றுமதி ஆகுது, எந்த நாட்டுக்கு நாடு இடையில ஒப்பந்தம்ங்கிறத முழுக்க ஒன்றிய ஆட்சி தான் கண்காணிக்குது. இது இந்தியாவுக்குள்ளேயே எடுக்கப்பட்ட நிலக்கரி இந்தியாவில் இன்னொரு பக்கம் வாங்கப்படுறது இல்லை. இப்போ இந்த அதானி செஞ்சிருக்கிற இந்த ஊழல் இருக்கு பாருங்க,
இதுல வந்து நமக்கு தெரிய வந்திருக்கிற அளவு சும்மா சில ஒரு 26ல இருந்து 32 அந்த டிரான்சாக்ஷன் அதுல மட்டுமே 3000 கோடி ரூபாய் இழப்புன்றாங்க. இந்த இந்த காலகட்டத்தில் டான்ஜெட்கோ கிட்ட காசு கிடையாது. நாம வங்கியில கடன் வாங்கியிருக்கோம், மார்க்கெட்ல கடன் வாங்கியிருக்கோம். மார்க்கெட்ல கடன் வாங்கி இந்த பொருளை நீங்க வந்து இந்த நிலக்கரி நீங்க வாங்கும்போது இந்த கடனுக்கு வட்டியும் சேர்த்து தமிழ்நாட்டு மக்கள் கட்டுறாங்க. நீங்க உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டாதான் கடன் தருவேன், கடனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், இப்படி எல்லாம் சொல்லும்போது நாம என்ன நினைச்சோம், ஒன்றிய ஆட்சி தன்னோட கையில் அதிகாரத்தை எடுத்துக்க பாக்குது. வெறும் அதிகாரத்தை எடுத்துக்கல, மாநில மக்கள் எவ்வளவு ரூபாய் மின்சாரத்துக்கு கட்டணம் செலுத்தணுங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல ஒன்றிய ஆட்சியை விட்டா ஒன்றிய ஆட்சி அதானிக்கு அள்ளி கொடுக்குது. வேற ஒண்ணும் கிடையாது. இதை வந்து வெளிப்படுத்தவே இல்லை எடப்பாடி. இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி அதை கண்டிக்கவோ பேசவோ மாட்டாரு, இனிமேலும் பேச மாட்டாரு. இந்த முறைகேடு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் மேல் நடந்திருக்கு. நான் என்ன கேட்கிறேன், அதானிங்கிற ஒரு நபரை 10 ஆண்டுகள்ல உலகத்தின் 2வது பணக்காரராக மாற்ற முடிந்த மோடி அதானிக்கு கடவுள் தான். அதானி மோடிக்கு கடவுள். ஏன்னா மோடி ஆட்சி விழுகாம பாத்துக்கிற இடத்துல தனக்கு நட்டம் வரும்னு தெரிஞ்சாலும் போய் ஒரு டிவி சேனல்ல விலைக்கு வாங்குவாரு. எத்தனை கட்சிகளோட எம்எல்ஏக்களை கட்சி மாற காசு கொடுத்தாருன்னு தெரியாது. கோவால 2 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு அவங்க ஆட்சி அமைச்சாங்க. மத்திய பிரதேசத்துல எதிர்கட்சியாக இருந்தவர்கள் திடீரென ஆட்சி அமைத்தார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் பாஜக தோல்வி அடைந்தது, ஆனால் ஆட்சியில் இன்றைக்கு பாஜக இருக்கிறது என்று இந்த கதை எந்த மாநிலத்திலும் இல்லாம இல்ல. இதெல்லாம் அதானி காசு கொடுக்காம நடக்குமான்னு நான் கேட்கிறேன். சில சின்ன சின்ன முதலாளிகள் சேர்ந்து எலக்டோரல் பாண்ட்ல காசு கொடுத்ததே 8000 கோடி ரூபாய் பாஜகவுடைய மடிக்கு கீழே இருக்குன்னா, ஒரே ஒரு ரயில்ல 4 கோடி ரூபாயை கடத்திட்டு வந்து இன்னைக்கு எஸ்ஆர் சேகரும் கேசவ விநாயகம் இன்னைக்கு ஊழல் தடுப்பு பிரிவால விசாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்போ நீங்க 8000 கோடி ரூபாய் பணத்தை எலக்டோரல் பாண்ட் ஊழல் மூலமா திரட்டின இந்த பாஜக அதானிக்கு மட்டும் எத்தனை ஆயிரம் கோடிகள் சலுகை செய்திருக்கும்? ஆட்சி மாறினாதானே விசாரிக்க முடியும். இல்லை, இப்போ அதிமுக ஆட்சி காலத்துல வாங்கப்பட்ட நிலக்கரி திமுக ஆட்சிக்கு வந்தது, இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அம்பலப்படுத்திருக்கலாம் இல்லையா? இல்லைங்க, இந்த டாக்குமெண்ட்டே இப்பதான் வெளியில் வந்திருக்கு. OCCRPங்கிற ஒரு சர்வதேச, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, இந்தோனேசியாவில் வாங்கின நிலக்கரி இதுதான் என்று எரித்த பிறகு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? கையில டாக்குமெண்ட் தானே பேசும். நிலக்கரியை வாங்குறீங்க, எரிச்சிடுறீங்க, காற்றுல மாசு அளவு அதிகரிக்குது. அதுக்கு அந்த சுற்றுச்சூழல் கேட்டுக்கும் மக்கள் தான் விலை கொடுக்குறாங்க, அது வேற. இது எல்லாமே தமிழ்நாட்டின் தலை விதியின் மீது எழுதப்பட்ட ஊழல். ஆனா இதை விசாரிக்க டாக்குமெண்ட் வரணும், சர்வதேச அளவுல இதுக்கான விசாரணை வேணும். விர்ஜின் ஐலாண்டுக்கு யார் அனுப்புவீங்க? நீங்க ஒரு ஜான்லின் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி பேர்லாம் நிறைய இருக்கு. ஆனா அங்கங்க கம்பெனிஸ் வந்து விலைக்கு வாங்கி அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் கிட்ட நான் இதை வாங்கினேன், இதை டிரான்சாக்ட் பண்ணேன், இவ்வளவு கடன் கொடுக்குறேன், இவ்வளவு வட்டி வாங்கியிருக்கேன், இல்லை இவ்வளவு வந்து நான் இந்த வரி கட்டுறேன், இந்த மாதிரி கணக்கு வழக்குகள் அங்கங்க சப்மிட் பண்றதை தொகுத்து நமக்கு எடுத்து கொடுக்கும்போது தான் நடந்திருக்கிற ஊழல் பிரம்மாண்டமானது. $20 வாங்கி $90 வித்தா ஒரு வேலையும் செய்யாம ஒருத்தங்க $70 சம்பாதிச்சிருக்கான். அந்த சுரங்கத்துல போய் கஷ்டப்பட்டு போற வெட்டி எடுத்தவனே அவ்வளவு சம்பாதிச்சிருக்க மாட்டான். ஏன்னா அவன் $20 தான் அதை விற்கிறான். நீங்க வெறுமனே வந்து டாக்குமெண்ட்டை மேனிபுலேட் பண்றது மூலமா $70, இந்த பணம் மக்களிடமிருந்து திருடப்பட்ட பணம். அதே அதானி ஏதோ கிரீன் எனர்ஜி தயாரிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் இன்வெஸ்ட் பண்றாரு. அவருக்கு வெளிநாட்டுல இருந்து காசு வருது, ஏதோ வெளிநாட்டு முதலீடு மாதிரி காட்டுறாங்க. அந்த காசு இப்படி முறைகேடாக திரட்டின பணம். இதை விசாரிக்கணுங்கிறப்போ செபி இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கல. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு செபியை விசாரிங்கன்னு, இன்னைக்கு வரைக்கும் அதை விசாரிச்சுக்கிட்டே இருக்கு. எத்தனை ஆண்டுகள் விசாரிப்பீர்கள்? இதுக்கெல்லாம் யாரு வட்டி கட்டுறது? இந்த பணமும் LIC இருந்து வாங்கின பணம், ஸ்டேட் பேங்க் கிட்ட இருந்து வாங்கின பணங்கிறது தான் இருக்கிறதுலயே பெரிய கேலி கூத்து. இவ்வளவு பெரிய முறைகேடு, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்புங்கிறது ஊதி பெரிதாக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம பொது சொத்துக்கள் கைமாற்றப்பட்டிருக்கு. இந்த ஒரே ஒரு ஊழல்லையே இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஊழலை மோடி செஞ்சிருக்காருன்னா, அவரு தேர்தலை விலைக்கு வாங்காம இருப்பாரா? தேர்தலை ரிக் பண்ணாம இருப்பாரா? எதிர்கட்சிகளுடைய பணம் முழுக்க முழுக்க முடக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், IT ரெய்டு, அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பல பேருக்கு டொனேஷன் கொடுத்தா டொனேஷன் கொடுத்தவங்க மேல ரெய்டு அனுப்பிச்சிருக்காங்க. எனவே டொனேஷன் வாங்க முடியாது. எதிர்கட்சிகளோட நெருக்கடி ரொம்ப பெரிய நெருக்கடியா இருக்கு. அப்ப இந்த தேர்தல் பணமயமாக்கப்பட்ட தேர்தல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் போராடுவதற்கு சிறைக்கு அனுப்பப்படுறாங்க எதிர்கட்சி தலைவர்கள். ஆளுங்கட்சியில சேர்ந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. தேர்தல் கமிஷன் இந்த கேள்வி கேட்கறது கிடையாது. அப்ப முழுக்க முழுக்க மக்கள் கைவிடப்பட்டு தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்காங்க.
நீங்க இந்த நிலைமையில எதிர்க்கட்சிகள் மக்களை அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வித்தவுட் பீப்புள் சப்போர்ட் இந்த எலெக்ஷன்ல வெற்றி சாத்தியம் கிடையாது. விஜிலன்ஸ் வந்து சாதாரணமா ஏதோ கட்சிகள் கிட்ட இருந்தா மட்டும் பத்தாது. பொதுமக்களுக்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற முக்கியமான தேர்தல் இது என்கிற உணர்வு இருக்கு. அந்த அதிகாரிகளா மாறணும். வேற வழியே கிடையாது. அதிகாரிகளுக்கு மக்கள் கேள்வி கேட்பாங்க. மக்கள் வெகுண்டெழுந்தா நம்ம மக்கள் வரி பணத்துல சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம். இந்த அதிகாரிகளுக்கு நம்ம வந்து யாருக்கு விசுவாசமா இருக்கணும்னா சாமானிய மக்களுக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஓட்டு போட்டுட்டு முழுக்க இந்த அதிகாரிகளை நம்பிட்டு இருக்காங்க மக்கள். அவங்க ஆட்சியை பார்த்துப்பாங்க, நாம வந்து நம்ம பிரதிநிதி அனுப்பிச்சிட்டோம், நமக்காக அவர் பேசுவார் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இப்படி சொல்லிக்கிட்டே மறைமுகமாக வேறொரு சர்வாதிகாரம் இங்க நடக்குதுன்னு மக்கள் உணர ஆரம்பிச்சா இந்த தேர்தல் முறையும் இந்த ஜனநாயகமும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இருக்காது. இதை தயவு செஞ்சு அதிகாரிகள் புரிஞ்சுக்கணும். அதிகாரிகள் புரிந்து கொள்ளாவிட்டால் நீங்க வந்து வேற வழியே கிடையாதுங்க. ஒண்ணு கோலிஷன் சேர்றோம், நாங்க கூட்டணியா சேர்ந்து நிக்கிறோம், இதெல்லாம் தனி. ஆனா நீங்க எமர்ஜென்சி காலத்துல எந்த செட்டப்பும் இல்லதான். ஆனா அதனால மக்களை ஏமாத்த முடிஞ்சுதா? அதை மட்டும் மனசுல வச்சுது. மக்கள் போராட்டங்களை உங்களால ஒடுக்க முடிஞ்சுதா? மக்களோட எதிர்ப்புணர்வு உங்களால குறைக்க முடிஞ்சுதா? அதாவது ஜனநாயகத்தை மறுக்க மக்கள் ஜனநாயகத்தை மாற்றி அமைப்பார்கள். அதுக்கு தயாராகிடுவாங்க. அதை ஒரு எச்சரிக்கையா சொல்ல வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு நல்ல முன்னுதாரணம் என்னன்னா, நம்ம ஒரு கூட்டணியாக ஒரு நீண்ட காலம் தொடர்ந்து செயல்பட்டு ஒரு விஜிலன்ஸ் இருக்கு. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி வந்து பேட்டி கொடுக்குறாரு. தேர்தல் முறையை வந்து நம்ப முடியலன்னு. இன்னைக்கு அந்த எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அந்த விவிபேட்டை எண்ணுங்கிற வழக்கு நடந்தப்ப கூட வாயை திறக்கல. தேர்தல் கமிஷனரை நியமனத்துல எந்த கண்டனமும் சொல்லல. சட்டத்தை மோடி போட்டப்ப அதிமுக அதை கண்டிக்கல. அதாவது இசிஐ எலெக்ஷன் கமிஷனர்களை நியமிக்கிறதுல மோடியே விருப்பத்துக்கு நியமிச்சுக்கலாம்னு ஒரு சட்டம் வந்தது. அதை எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சாரா? இந்நேரம் அதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம்ல எடப்பாடி பழனிசாமி. இப்போ அதிமுகங்கிற ஒரு கட்சி இப்படி இருக்கு நிலைமை. ஆனா இன்றைக்கு இந்த ஒரு அணியாக சேர்ந்து நின்ற காரணத்தினால இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக உட்பட நிம்மதி பெருமூச்சு மூடுற அளவுக்கு நாங்க நிலைமையை வச்சிருக்கோம். அவங்க புரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.